துணை முதலமைச்சர் ஆனாலும் அவருடைய ஜெனரேஷன்ல வந்து அவர் ஜீன்லேயே வந்து அரசியல் பாரம்பரியம் இருக்குங்க. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க வந்து விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு? அவருக்கு நடிகர்கள் அரசியல் தவிர வேற என்ன இருக்கு? உங்க ஆதரவு யாருக்கு வேற சட்டமன்ற? நமக்கு எப்பயுமே டிவிக்கே தான் தலை. எதனால என் தலைவர் நிக்கிறாரு, இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்தது, ஆனா அவங்க ஆட்சி ஒன்றும் நமக்கு பிடிக்கல. நம்ம டிவிக்கே நம்ம டிவிக்கு டிவிக்கு விஜய் பிடிக்கும். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இதுக்கு மேலே யாரும் சப்போர்ட் பண்ணல, டிவிக்கே தான் நம்ம. நீங்க உங்க எல்லாமே அதானா டிவிக்கே தான். எதனால டிவிக்கே? தலைவர் கண்டிப்பா நல்லா செய்வார்ண்ணா, மக்கள் நல்லா செய்வார். இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணுறீங்க? அவன் எல்லாம் அதெல்லாம் இது தலைவர் எப்படி வேணா மாத்தி ரெண்டு. ஆமா டிஎம்கே. எதனால? நம்ம பொருளுக்கு டிஎம்கே தான் எப்பயுமே டிஎம்கே. டிவிக்கே. எதனால டிவிக்கே? சேஞ்ச் ஒரு மாற்றம் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இந்த டைம் டிவி. எதனாலன்னு சொல்ல முடியாது, அவர் நிறைய பண்றாரு. எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான். தேங்க்யூ. சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, விஜய் புதுசா டிவிக்கு இருக்கு, என்டிகே சீமான், அவங்க முக ஸ்டாலின். எதனால? அவர் எங்களுக்கு பொண்டா அப்பா காலத்துல நம்மளுக்கு உதவி செய்ய தூய்மை பணியாளருக்கு உதவி செய்யறாரு. எப்பவுமே செஞ்சிருக்காரு. ஆனா இப்போதைக்கு என்னன்னு தெரியல, அவங்க அதெல்லாம் போட்டுருக்காங்க. காலகாலமாக தான் போட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே திமுக. ஆமா. சரி. 26 எலெக்ஷன் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? விஜய் தாங்க. விஜய். எதனால? ஏன்னா அரசியல் வந்து இப்ப சரியில்லை, விஜய் தான் வந்து பெஸ்ட். ஒரு மாற்றம் எதிர்ப்பு. ஆமா, மாற்றம் கொஞ்சம் மாறும் எல்லாமே. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டைம் டிவிக்கு. இந்த ஆமா கண்டிப்பா. சரி. ஓகே. நீங்க உங்க சப்போர்ட்? ஏடிஎம்கே. எதனால? வருஷம்லாம் நம்மளுக்கு எப்பவுமே ஏடிஎம்கே. நம்ம தாத்தா காலத்து பாரம்பரியம் ஏடிஎம்கே. இப்போ புதுசாக அரசியல் ஆம்பளைக்கு நம்ம வந்து அவருக்கு ஓட்டு போட முடியாது. ஆரம்பத்தில் அவங்க தான் அவங்களுக்கு தான் போட முடியும். திரும்பி மாற்றம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அது இளைஞர் எம்ஜிஆர் வந்தானே, அவர் காலத்துல அண்ணா காலத்துல நம்ம வந்து அப்படிதான் ஓட்டு போட்டவங்க. எங்க பரம்பரையா அப்படிதான் நாங்கள் வந்தவங்க. இப்போ திடீர்னு வந்த அரசியல் வந்து புதுசாக அவங்க அரசியல் வந்தோம் நான் தான் முதல்ல சொல்றாங்க. நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ண முடியாது. பண்ணலாம், நம்ம செல்வாக்கில் நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து பரம்பரை இதைக்கு ஆத்தியம் பண்ண முடியும். அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம வருதா இல்லையா, நம்மளுக்கு போறது ஆத்தியம் போடுவோம். யார் வந்து நம்ம போறது ஆத்தியம் போடுறது நம்ம கடமை. சரி. எங்களுக்கு எல்லாமே ஆதாயம். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக இருக்கு, அதிமுக, தாவேகா, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான். நீங்க யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே ஆட்சி. ஏடிஎம். எதனால? அந்த ஆட்சி நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே கொடுத்தோம், கலைஞர் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். கலைஞர் இப்போ இல்லை, அதுக்கப்புறம் இப்போ ஏடிஎம்கே. சரி. திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் சீமான். நீங்க யாரா? சின்ன பையன் ஒரு தடவை ஓட்டு போட்டுருக்கேன். ஊர் மாதிரி வந்துட்டேன். இங்க ஓட்டு இருக்குது எனக்கு. ஊர் மாதிரி வேற ஊர். இந்த ஊர்ல ஓட்டு இல்லையா? எங்க சொந்த ஊர்ல ஓட்டு இல்லைண்ணா. இங்க இருக்கா? இங்க பழைய ஊர்ல ஓட்டு இருக்கு. பழைய ஊர்ல திமுகவுக்கு போட்டேன். அப்போ வந்து விஜய் நிக்கிறாப்புல. விஜய்க்கு போலாம். ஆமா, விஜய். அவரு சின்ன பையன். நான் என்னோட வயசுல அவர் படம் தான் பார்த்தேன்னா. இருந்தாலும் விஜய். இதுக்கு முன்னாடி யாருக்கு திமுக போட்டுருந்தீங்க? ஆமா, திமுக விஜய். சரி. நமக்கெல்லாம் சரி, ஃபுல் சப்போர்ட் இந்த டிவிக்கு தான். எதனால? ஏன் டிஎம்கே? நமக்கு அப்ப இருந்தா எப்பயுமே டிஎம்கே. சரி. எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் டிஎம்கே, டிவிகே, என்டிகே? திமுக தாங்க. திமுக வந்தா மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே முன்னேறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடுக்கு வந்து உண்டு. இந்தியாவினுடைய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 11.19 இன்னைக்கு இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வந்து மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட். ஆனா மகாராஷ்டிரா விட வளர்ச்சியில வந்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு நம்பர் 1 இருக்கு. உற்பத்தி துறை, வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி, மின்னணு சாதனங்கள் அனைத்திலும் கல்வியில வந்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு நம்பர் 1.
வேற எந்த மாநிலம் சொல்ல முடியாது. சாலை வசதி மட்டும் இல்ல, போக்குவரத்து அத்தனை வசதியும் வந்து தமிழ்நாடு. இந்த ஜென்சி ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, இந்த 2011 டு 2022 கல்வி கற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்வி நிலை வந்து வீணா போனதுக்கு காரணம் வந்து அதிமுக. அதனால அவங்களுக்கு வந்து என்ன இன்னைக்கு விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இன்னைக்கு அந்த அந்த 16 டு 21 வயது பிரிவினர் வந்து சில மாதிரியான அணில் குஞ்சுகளோட தெரியுறாங்க. இதுதான் விஷயம். ரசிகர்கள். ஆமா, அதாவதுங்க, அரசியலுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை. அரசியலுக்கு வந்து உண்மையான விஷயம் என்ன தெரியணும். அரசியலை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ரசிகனா இருந்து பார்க்கக்கூடாது. அரசியல் வந்து இன்னைக்கு வந்து ரசிகர் மனப்பான்மையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லாட்சி செய்ய முடியாது. டான்ஸ் ஆடுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ரசிகனா இருந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம், ஆனா ஆட்சி நடத்த முடியாது. 7-8 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 8 கோடி பேருக்கு நம்ம வந்து அரசியல் நடத்தணும் அப்படின்னா, ஆட்சி நடத்தணும்னா அவங்களுக்கு வந்து அறிவு வேணும். அதுக்கு வந்து ஒரு நடிகனால முடியாது. உதயநிதி ஆக்டர் தான், பட் அவங்க குடும்பத்துல அவர் வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வர்றாரு. அவர் வந்து தன்னை வந்து அரசியலுக்காக தன்னை வந்து ஒப்படைக்கிறார். நம்ம வந்து உதயநிதி நீங்க எப்படி பார்க்கலாம்னாக்க, நேத்து பிறந்தோன்னு இன்னைக்கு வரல, அவருக்கு 50 வயசு ஆகுது. அவர் ஒரு 20 வருஷம் அரசியல்ல வந்து கவனிச்சுக்கிட்டு தான் வர்றாரு. தொடர்ந்து 10 வருஷமா தீவிர அரசியல் இருக்காருங்க. மத்த இப்ப விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. விஜய் வந்து 50 வருஷமா இருந்தவர் தான் இருக்காரு. ஆனா அவருக்கு என்ன அரசியல் விழிப்புணர்வு இருக்குங்க? அப்படி இல்லைங்க. துணை முதலமைச்சர் ஆனாலும் அவருடைய ஜெனரேஷன்ல வந்து அவர் ஜீன்லயே வந்து அரசியல் பாரம்பரியம் இருக்குங்க. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க வந்து விஜய்க்கு என்ன அரசியல் இருக்கு? அவருக்கு நடிகர்கள் அரசியல் தவிர வேற என்ன இருக்கு? எம்ஜிஆர் அப்படி இல்லை. எம்ஜிஆர் வந்து 20 வருஷம் அண்ணா கூட இருந்தாரு, 20 வருஷம் திமுக இருந்தாரு. 72 தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் 62 இல்ல 52 இருந்து வந்து கலைஞரோட இருந்தவர். சும்மா நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசாது. எம்ஜிஆர் சாதாரண வரல. எம்ஜிஆர் வந்தது காரணம் வந்து கலைஞர் தான் முக்கிய காரணம். கலைஞர் தான் அவரை ஹீரோ ஆக்குனாரு. கலைஞர் இல்லாட்டா எம்ஜிஆர் இல்லை இன்னைக்கு. அது தெரியாது உங்களுக்கு. ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. அது ஒரு கவர்ச்சி அரசியல் தான். பட் அது வந்து அந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி அப்போதைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நாடு நல்லா இருக்கணுமா இல்லை இன்னைக்கு மதவாத கும்பல்ல சேரணுமா அப்படின்னாக்கா நம்ம வந்து திமுக திராவிட அரசியல் தான் வேணும். திராவிட அரசியல் இல்லைன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிரும். வேற என்ன கேள்வி சார்? திராவிட அரசியல் இருந்தா மட்டும்தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் இல்லையா, மகாராஷ்டிராலே ஆகட்டும், வேற ஊபியில, பீகார்ல, மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னாக்க 25,000 கல்வி கூடங்கள் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து 209 தான் பண்ணியிருக்கோம். ஏன் மோடியை கொண்டு வர சொல்லுங்க, மோடியை கொண்டு வர சொல்லுங்க. மோடியை வந்து இந்திய அளவுல வந்து அமல்படுத்த சொல்லுங்க, தமிழ்நாடு பண்ணிட்டு போயிடலாம். ஒரு கையெழுத்து போட்டா போதும் மோடி. ஆமா, போட சொல்லுங்க மோடிய. தெரியாத பேச வேணாம், பேசாம சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 209 பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு மூடியிருக்காங்க. காரணம் பள்ளியுடைய கல்வியில் நிலைமையில் கல்வி ஒரு மாணவர்கள் வந்து வரத்து கம்மி, மாணவர்கள் இல்லாதனால மூடியிருக்காங்க. மற்றபடி மூடன்னு சொல்லி மூடலை. ஆனால் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா பீகார் ஆகட்டும், ஊபி ஆகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், மத்திய பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளி கல்விக்கூடங்கள் மூடியிருக்காங்க. ஏன்னா கல்வி அவேர்னஸ் தேவையில்லை, கொடுக்க கூடாதுங்கிற ஒரு அரசியல். இங்க வந்து கல்வி தான் அரசியல். திராவிட அரசியல் என்பது மக்களுக்கு கல்வியை கொடு என்பது. திராவிடர் அரசியலுக்கு எதிரான அரசியல் கல்வியை மறு என்பது. இதுதான் உண்மையான அரசியல், தெரிஞ்சுக்க. சும்மா நம்ம வந்து இப்ப நடிகனா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, என்ன உனக்கு விழிப்புணர்வு இருக்கிறத முக்கியம். எம்ஜிஆர் நம்ம சொல்றோம் அப்படின்னா, எம்ஜிஆர் 20 வருஷமா பாடுபட்டார், 25 வருஷமா பாடுபட்டார். இருந்தார், திமுக இருந்தாரு, பெரியார் கூட இருந்தாரு, அண்ணா கூட இருந்தாரு, கலைஞர் கூடவே இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு. இவர் என்னவா இருந்தார்? கவுன்சிலரா இருக்காரா? நீங்க சொல்றீங்களா? டிவிக்கு ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா அவரு? இல்ல ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காரா? ஒரு டயலாக் ஒரு 1/4 மணி நேரம் பார்க்காம பேச தெரியுமா? 10 நிமிஷம் பேச தெரியுமா? அஞ்சலியம்மான்னு சொல்றாரு, இந்த அஞ்சலியம்மா பத்தி 10 நிமிஷம் பேச தெரியுமா? இல்ல நம்ம வேலுநாச்சியாரை பத்தி பேச தெரியுமா? தெரியாதுங்க. ஏன்னா இது வந்து டயலாக் அரசியல். வேற ஏதாவது இருந்தா கேளுங்க.